10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 2026 மார்ச் 31ஆம் தேதி முதல் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு நிறுவனம் நிதி ரீதியாக மூடப்பட்டதாக வெளியான தகவல் புதுச்சேரியின் நகர்ப்புற வளர்ச்சி பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம் நிறைவடைந்ததை குறிக்கின்றது. மொத்தம் ஒதுக்கப்பட்ட ரூபாய் 612 கோடியில் ரூபாய் 586 கோடி செலவிடப்பட்டு 82 திட்டங்களில் 81 திட்டங்களை இந்த நிறுவனம் முடித்துள்ளது. மீதமுள்ள ரயில்வே மேம்பால திட்டம் தற்பொழுது நிலுவையில் இருந்து நடவடிக்கையில் உள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் நகர்ப்புற அடிப்படை வசதிகள், போக்குவரத்து மேம்பாடு, பொது இடங்களின் வளர்ச்சி, நீர் மேலாண்மை மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பணிகள் பாராட்டத்தக்கவை. ஆனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைவடைந்ததன் காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டுள்ள நிறுவன ரீதியான திறன்களும் அனுபவங்களும் வீணாகிவிடக்கூடாது. PSCDL என்பது ஒரு சாதாரண செயலாக்க அமைப்பு மட்டுமல்ல. பெரிய அளவிலான திட்டங்களை வடிவமைத்தல், விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரித்தல், ஒப்பந்த புள்ளி நடைமுறைகள், ஒப்பந்த மேலாண்மை, நிதி மேலாண்மை, திட்ட கண்காணிப்பு, மதிப்பீடு மற்றும் பல்வேறு துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க நிபுணத்துவத்தை அது பெற்றுள்ளது. அப்படிப்பட்ட நிறுவனம் இதுவரை புதுச்சேரியில் உருவாக்கப்படவில்லை என்பது உண்மை. அதிகபட்சமாக பொதுப்பணித்துறை இந்த திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யும். ஆனால் திறம்பட அவற்றை முடிக்காது. புதுச்சேரியில் நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி, போக்குவரத்து, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்திற்கான தழுவல் நடவடிக்கைகள், சுற்றுலா வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி மற்றும் பொது சேவை மேம்பாடு உள்ளிட்ட பல துறைகளில் இன்னும் விரிவான வளர்ச்சி திட்டங்கள் தேவைப்படுகின்றன. இத்தகைய சூழலில் PSCDL மூலம் உருவாக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப அறிவும் நிர்வாக அனுபவமும் இழக்கப்படுவது வருத்தத்திற்குரியது. ஒரு தொலைநோக்கு திட்டம் கொண்ட அறிவார்ந்த அரசாங்கம் இதை செய்யாது. எனவே நிறுவனத்தை முழுமையாக கலைக்கும் நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு முன் அதன் தொழில்நுட்ப வளங்கள், திட்ட மேலாண்மை அமைப்புகள், தரவுத்தளங்கள், ஆவணங்கள் மற்றும் மனிதவள திறன்கள் ஆகியவற்றை அரசு முழுமையாக மதிப்பீடு செய்ய வேண்டும். பொதுமக்களின் நிதியால் உருவாக்கப்பட்ட இந்த நிறுவன அனுபவம் பாதுகாக்கப்பட்டு தொடர்ந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த முகமையின் அறிவாற்றலோடு அரசு ஒரு நிரந்தர திட்ட மேம்பாடு மற்றும் மேலாண்மை நிறுவனம் அல்லது சிறப்பு திட்ட மேலாண்மை அலகு ஒன்றை அமைப்பதை கருத்தில் கொள்ளலாம். இந்த முகமையின் அவசியத்தை உணர்ந்து இந்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் இந்த முகமையை வேறு வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டி அறிவுறுத்தியுள்ளது. ஒடிசா அரசும் மத்திய பிரதேச அரசும் இந்த ஸ்மார்ட் சிட்டி முகமை அரசின் வளர்ச்சிக்கான ஆலோசனை குழுக்களாக மறு வடிவம் கொடுத்துள்ளன. இத்தகைய அமைப்பு பல்வேறு துறைகளுக்கு திட்ட வடிவமைப்பு, மத்திய அரசு மற்றும் சர்வதேச நிதி ஆதாரங்களில் இருந்து நிதி பெறுதல், திட்ட அமலாக்க கண்காணிப்பு மற்றும் விளைவு மதிப்பீடு போன்ற பணிகளில் தொழில்முறை உதவிகளை வழங்க முடியும். உதாரணமாக மத்திய அரசு புதுச்சேரிக்கு வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மற்றும் மேம்பாலம் ஆகியவற்றை ஆய்வு செய்து செயல்படுத்துவதில் இந்த மேலாண்மை நிறுவனம் பெரிதும் பயன்படும்.
இது புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சியை விரிவுபடுத்தும். இதனால் மக்கள் பெரிதும் பயனடைவர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் மற்றும் கட்டமைப்புகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுகின்றனவா என்பதை கண்காணிப்பதும் அவற்றின் பராமரிப்பை உறுதி செய்வதும் அவசியமாகும். இந்த பணிகளிலும் PSCDL பெற்றுள்ள அனுபவம் பயனுள்ளதாக அமையும். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிறைவடைந்திருக்கலாம், ஆனால் புதுச்சேரியின் வளர்ச்சி பயணம் இன்னும் தொடர்கின்றது. எனவே பொதுமக்களின் நிதியால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அரிய நிபுணத்துவம், அனுபவம் மற்றும் நிறுவன திறன்கள் பாதுகாக்கப்பட்டு புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். கோவிந்தசாலை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் கருணாநிதி வீதியில் புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டு அதன் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் கருணாநிதி வீதியில் புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டு அதன் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கோவிந்தசாலை பள்ளிக்கூட முதல் குறுக்கு வீதியில் புதிய பெயர் பலகை திறப்பு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதிய பெயர் பலகைகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி MLA 4/6/2026 மாலை 6 மணியளவில் திறந்து வைத்தார். மேலும் புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்ட கருணாநிதி வீதியில் பணிகள் சிறப்பாக உள்ளது என்றும் பணிகளை மேற்கண்ட புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா அவர்களுக்கும் மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் விழாவில் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள் மற்றும் மேற்கண்ட பள்ளிக்கூட முதல் குறுக்கு வீதி, கருணாநிதி வீதி பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் மகளிரும் இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரசார் பாரதியின் இந்திய பொது சேவை ஒலிபரப்பான ஆகாஷவாணி 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஆகாஷவாணி சார்பில் வானொலி பணியாளர்கள் பங்குபெறும் நடைப்பயணம் நடைபெற்றது. பிரசார் பாரதியின் இந்திய பொது சேவை ஒலிபரப்பான ஆகாஷவாணி 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஆகாஷவாணி சார்பில் வானொலி பணியாளர்கள் பங்குபெறும் நடைப்பயணம் நடைபெற்றது. அஜந்தா சிக்னல் அருகிலிருந்து துவங்கிய நடைப்பயணத்தை வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் பிரதீப் தேவநேயன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஆகாஷவாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவின் தலைவர் ரவி மாரியப்பன், ஆகாஷவாணி புதுச்சேரி நிகழ்ச்சி நிர்வாகி எலிசபெத், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் செந்தில்குமார், உதவி பொறியாளர் ஜெயந்தி உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆகாஷவாணி வானொலி நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டு நடைப்பயணமாக சென்றனர். இறுதியாக கடற்கரை சாலை டியூப்ளக்ஸ் சிலை அருகே நிறைவு பெற்றது. நடைப்பயணத்தின் நிறைவில் இளங்கோ குமணன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு கௌரவ பதக்கம் அணிவித்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே நியூ ஹேர் லைஃப் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே நியூ ஹேர் லைஃப் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிறுவனர் மஞ்சர் அலிகான் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கிளையை திறந்து வைத்து வாழ்த்தினார். திறப்பு விழா சலுகையாக ஆலோசனை மற்றும் டெமோ இலவசமாக வழங்கப்பட்டது. இதனை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சஞ்சர் அலிகான், அஸ்கர் அலிகான் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பிரபு ஆக்டர் உங்ககிட்ட இல்ல சார், அவங்க பண்ணி தராங்க. இல்ல அவங்க பண்ணிருக்காங்க, பட் நம்ம கிட்ட பண்ணல. விஜய் சார் பண்ணல. அவங்க நேச்சுரல் ஹேர் தான். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி குருசுக்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மரக்கன்றுகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் பாரத பிரதமர் 12 ஆண்டு நிறைவு செய்ததை முன்னிட்டும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டும் பசுமையான புதுச்சேரியை உருவாக்கும் நோக்கத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா குருசுகுப்பம் பகுதியில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் அசிசி அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி மரக்கன்றுகளை நட்டு விழாவினை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவின் அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் புகழேந்தி, ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், சீனிவாச பெருமாள், மஞ்சினி, பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் சுமார் 25க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மரக்கன்றுகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள புனித அந்தோணியர் ஆலய 175ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை புனித அந்தோணியார் ஆலய 175ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. புனித அந்தோணியாரின் பிறந்த நாளை மையமாக கொண்டு ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கொடியேற்றம், நவநாள் திருப்பலிகள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்பவனி மற்றும் கொடி இறக்கம் ஆகிய முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். அதன்படி இன்று கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பேராயர் இல்லம் குருக்களுக்கான பேராயரின் பதிலி குரு தேவசகாயராஜ் சிறப்பு திருப்பலி செய்து கொடியேற்ற விழாவை துவக்கி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஒவ்வொரு நவ நாட்களும் சிறப்பு திருப்பலி நடைபெற்று சிறிய தேர் பவனி நடைபெறுகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர் பவனி ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை முத்தியால்பேட்டை புனித ஜெபமாலை அன்னை ஆலய பங்கு தந்தை சவரிமுத்து தலைமையில் ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் மகிமை மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள், பங்கு மக்கள், நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். அந்தோணியாருக்கு மாலை செலுத்த விரும்புகின்றவர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்டாண்ட். கோடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் சாலையோரம் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை ரவிக்குமார் MLA அப்பகுதி மக்களிடம் கொடுத்தார். வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் உள்ள கூடப்பாக்கம் ரயில்வே பகுதியில் ரயில்கள் வரும் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளது. இங்கு மேம்பாலம் கட்டினால் வாகனங்கள் காத்திருப்பு முற்றிலும் தவிர்க்கப்படும். வில்லியனூர் பைபாஸில் இருந்து 10 கண்ணு செல்லும் சாலையில் கூடப்பாக்கம் ரயில்வே கேட் பகுதியில் இரட்டை வழி சாலை ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டப்பணிக்கு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். சுமார் ரூபாய் 37.29 கோடி மதிப்பீட்டில் இரட்டை வழி சாலையாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க உள்ளனர். 25 மீட்டர் நீளத்திலும் 7.5 மீட்டர் அகலம் என இரு பகுதியிலும் பாலத்திற்கான இணைப்பு சாலையுடன் திட்டமிட்டுள்ளனர். தற்பொழுது மேம்பால பணிகள் துவங்க உள்ளன. இந்நிலையில் ரயில்வே கேட் பகுதி அருகே சாலை ஓரம் குடியிருக்கும் நரிக்குறவர் இன மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் உத்தரவின் பெயரில் ரவிக்குமார் MLA நரிக்குறவர் மக்களுக்கு மாற்று இடத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான பட்டியலை கொடுத்தார். இதில் திருபுவனை தொகுதி MLA சாய்ஜே சரவணகுமார், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம். தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், நம்பர் 270 லெனின் ஸ்ட்ரீட், நியர் நெல்லித்தோப் சிக்னல், குயவர்பாளையம், புதுச்சேரி. Our branch நம்பர் 3 சுரேஷ் நகர், வண்டிப்பாளையம் ரோடு, நியர் ரங்ரூப் திருமண நிலையம், திருப்பாப்புலியூர், கடலூர். மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. மேல் சாத்தமங்கலம் படுகை அணையில் குளித்த 2 இளைஞர்கள் சேற்றில் சிக்கி பலி. புதுச்சேரியில் கடுமையான வெயில் இருந்து வருவதால் மக்கள் குளிர்ந்த நீரில் நீண்ட நேரம் இருப்பதற்கு ஆசைப்பட்டு வருகின்றனர். வாய்ப்புள்ள சிலர் கடலிலும் ஏரிகளிலும் குளித்து வருகின்றனர். அந்த வகையில் திருவண்டார்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் கருணாகரன். இவரது மகன் விக்னேஷ் வயது 18, களித்தீர்த்தால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் மகன் கபிலேஷ் வயது 18. இருவரும் +2 முடித்துவிட்டு கல்லூரியில் சேர காத்திருக்கின்றனர். வில்லியனூரை அடுத்த மேல் சாத்தமங்கலம் படுகை ஆற்றில் உள்ள படுகை அணைக்கு தனது நண்பர்கள் 3 பேருடன் குளிக்க சென்றனர். அங்கு குளித்த பொழுது எதிர்பாராத விதமாக விக்னேஷ் படுகை அணை சேற்றில் சிக்கினார். இதில் அவர் தத்தளித்தபடி மூழ்கினார். அவரை காப்பாற்ற முயன்ற கபிலேஷும் சேற்றில் சிக்கி மூழ்கினார். இதனை பார்த்த மற்ற 3 பேரும் கத்தி கூச்சலிட்டனர். அதனை கேட்ட அப்பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள் அவர்களை மீட்க முயன்றனர். ஆனால் முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மூழ்கிய 2 பேரையும் காவல்துறையினர் மீட்டனர். வெகு நேரம் நீரில் மூழ்கியதால் 2 பேரும் இறந்துவிட்டனர். 2 பேரின் உடலையும் மீட்ட போலீசார் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், எஸ்ஐ பெரியசாமி ஆகியோர் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். படுகை அணை சேற்றில் சிக்கி 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சி பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார்கள். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் விதமாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை
திலாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி ஆலயத்தில் நேரில் சந்தித்து முதல்வருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பூச்செண்டுகள் மற்றும் பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்று ஆசி பெற்றார். இதனைத் தொடர்ந்து தனது இல்லத்தில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவை மற்றும் பிரியாணி வழங்கி நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், மனோகரன், கணேசன், டாக்டர் சசிதரன், அரசு உட்பட முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், கூட்டணி கட்சியினர், ஊர் பொதுமக்கள், ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் மோகனுக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பூச்செண்டு, பழக்கூடை மற்றும் பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகனின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி சேலியமேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடநூல் மற்றும் ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எம்எல்ஏ மோகன்தாஸ் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் சேலியமேடு கவிஞேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடநூல் மற்றும் ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆசிரியர் சரவணன் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி தலைமை உரையை நிகழ்த்தினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தினேஷ்குமார் மாணவர்களை வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவரது உரையில், கிராமப்புறத்தில் கல்வி பயிலும் மாணவர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் படிக்க என்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளேன். மேலும் பள்ளியின் விளையாட்டு திடலை மேம்படுத்துதல், ஒரு வார காலத்தில் ஆசிரியர்கள் 2 சக்கர வாகனம் நிறுத்துமிடம், மாணவர்கள் உணவருந்த நிழற்குடை அமைத்தல் போன்றவற்றை முடித்து தருவதாக உறுதியளித்துள்ளார். பின்னர் மாணவர்களுக்கு பாட நூல்களை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செல்வகுமார், கணேசன், செந்தில் முருகன், பெருமாள், புஷ்பலிங்கம், செந்தில் குமரன், வெரோனஸ், விஜயலட்சுமி, சித்திரை செல்வி, சுந்தரி ஆகியோர் செய்திருந்தனர். உடற்கல்வி ஆசிரியர் தணிகை குமரன் விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஊர் பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரிக்கலாம்பாக்கம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோட்டை சண்டை திருவிழாவில் ஏம்பலம் தொகுதியின் தாவேக்காவினர் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு இன்று கோட்டை சண்டை விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோட்டை சண்டை விழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஏம்பலம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் தொகுதியின் நிர்வாகிகள் மணிகண்டன், தமிழ்ச்செல்வன், விக்னேஷ், செல்லக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கரிக்கலாம்பாக்கம் தாவேக்காவினர் ரமேஷ், தனுஷ், சுதாகர், கேசவன், வெங்கடேஷ், சிவா, தினேஷ், ரகுல் உள்ளிட்ட திரளான தாவேக்கா தொண்டர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா, கருட வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட முப்பெரும் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடம் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் இம்மாதம் 1 தேதி முதல்
துவங்கிய இந்த விழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சியும் அதனைத் தொடர்ந்து பக்காசுரன் வதம் செய்யும் நிகழ்ச்சியும் திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட வைபவங்கள் நடந்து முடிந்தன. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி உள்ளிட்ட தெய்வங்களுக்கான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அதிமுக மாநில துணை செயலாளர் கணேசன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சங்கர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் கிருஷ்ணரின் கருட சேவையும், குதிரை வாகனம் மற்றும் திரௌபதி அம்மன் வாகன வீதி உலாவும் மாட வீதிகளில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி மற்றும் அரியாங்குப்பம் தெற்கு வீதியாளர்கள் உபயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் ஆய்வின் பொழுது குழந்தைகளை மகிழ்வித்த எம்எல்ஏ இனிப்பு வழங்கி அன்பை பரிமாறினார். புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பாலன் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கான கழிவறை உள்ளிட்ட இடங்களை நேரடியாக சென்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு செய்தார். அப்பொழுது அப்பகுதியில் இருந்த சிறுவர்களை கண்ட அவர் உடனடியாக அவர்களை அருகில் அழைத்து இனிப்புகள் வழங்கி அன்பை பரிமாறினார். பரபரப்பான ஆய்வுக்கு இடையே சென்ற இடத்தில் குழந்தைகளை மகிழ்வித்த எம்எல்ஏவின் செயல் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் ஆரம்பம். பெரிய மாற்றத்தை நோக்கி களம் இறங்கியுள்ளேன். தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அதிரடியாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோரை காட்டிலும் அதிகப்படியாக 10,750 வாக்குகள் பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து தேர்தலில் வெற்றிக்காக உழைத்த தொகுதி தலைவர்கள், வார்டு, பூத் மற்றும் பொதுமக்கள் என பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தலில் தனது வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், வெயிலும் மழையும் பாராமல் உழைத்த மக்களின் நம்பிக்கையால் கிடைத்த வெற்றி இது. தனி நபர் வெற்றி அல்ல. 10,750 வாக்குகள் அதிகப்படியாக பெற்று முதல்வர், நமச்சிவாயம் ஆகியோரை தாண்டியும் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொகுதி மக்களின் நம்பிக்கை ஒருபொழுதும் வீணாகாது என்றார். நான் பதவிக்காக வரவில்லை, மக்கள் சேவைக்காகவே வந்துள்ளேன். உப்பனாறு வாய்க்கால் பணிகள் குறித்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியதன் பெயரில் ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததாகவும், ஆனால் நிர்வாகம் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தானே நேரடியாக களம் இறங்கி செயல்படுவேன் என்றும் எச்சரித்தார். சொந்த நிதியில் சிபிஜி மற்றும் ஐஐடி தொடர்பான பணிகளை முன்னெடுத்து வருவதாக கூறிய அவர், பல பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு சாத்தியமில்லை என்றாலும் 2 ஆண்டுகளுக்குள் முழுமையான தீர்வை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விபத்துகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், எந்த பிரச்சனை எடுத்தாலும் பல தடங்கல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இருப்பினும் மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று உறுதியை வெளிப்படுத்தினார். மக்களுக்கான நலத்திட்டங்கள் பயன் நேரடியாக மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக டெல்லி சென்று தேவையான பணிகளையும் மேற்கொள்வேன் என்றார். மேலும் பூத் மட்ட மக்களுக்கு காப்பீடு வசதி, மருத்துவ உதவி தொடர்பான நடவடிக்கைகள் விரைவாக செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மற்றவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆதாரங்களுடன் மக்கள் முன்வர வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதுதான் ஆரம்பம்.
பெரிய மாற்றத்தை நோக்கி களம் இறங்கியுள்ளேன். எதையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். மக்களுக்கான பணிகள் நடைபெறவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கை நிச்சயம் இருக்கும் என்று சார்லஸ் மார்டின் உறுதியாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது வந்து அப்படியே 3 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும். இதனால கேட்டால் அப்புறம் என்னால தான் இதே டக்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் எல்லாம் சொல்லிட்டேன், நீங்களே வச்சுட்டு சீக்கிரம் ஆளை போடுங்க. ஆளை போட்டு அது வேலையை பார்த்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ நான் இது வந்து கூட்டணி இது பேசும்போது எல்லாம் சொல்லி தான் பண்ணாங்க. அதை நான் விட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஜான்குமார் அவர்களுக்கு அது அவங்க கொடுத்து தீரணும். அது ஏதாவது தடைகள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரோடு வரைக்கும் போய் அதுக்கு போராட்டமும் செய்யறதுக்கு துணிஞ்சிருக்கோம், ரெடியாகிட்டு இருக்கோம். அப்படி ஏதாவது பண்ண முடியாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த நேரத்தில் அதை உரிய நடவடிக்கை எடுப்போம். அது போக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உப்பனார் வாய்க்கால், வெள்ளவாரி வாய்க்காலும் நம்ம உப்பனார் வாய்க்காலும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வேலை செஞ்சுட்டு இருக்கனால அந்த சாக்கடைலாம் போய் கழிவுலாம் அடைச்சிக்கிது, மண்ணெலாம் போட்டிருந்தோம். உடனே நான் கவர்னர் கிட்ட போய் நான் லெட்டர் கொடுத்தேன். நான் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன், திங்கட்கிழமை காலையில் அவரே வந்து இறங்கி கையோடு வான் பண்ணி விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு வந்து வேலை முடியாமல் அடுத்த வாட்டி பிரச்சனை வந்துச்சுன்னா நானே இறங்கி அடுத்த வாரம் பார்ப்பேன், அடுத்த வாரம் நானே இறங்கி சுத்தப்படுத்த ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி கழிவுலாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக்லாம் போட்டுக்கூடாது, கையோடு வேலை செய்யணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதில் ஜான்குமார்களும் ரிச்சர்டுகளும் போய் கையோடு அவரை அப்படியே நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துருக்காரு, அவர் அப்படியே கொண்டு போய் காமராஜர் உள்ளே வந்துடு, இங்கே தான் மெயினாக நாங்கள் சொல்ல வந்தோம்னு சொல்லி அங்கேயும் கூட்டு போய் காமிச்சிருக்காங்க. இப்போ கையோடு நம்ம அடுத்தது வந்து இப்போ அடுத்த ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஐஐடியிலேருந்து மழைநீர் பிரச்சனை தான் நம்ம மெயின் பிரச்சனை. அது வந்து தேங்கி நிற்கிதுன்னு சொன்னாங்க. ஐஐடியில் மெட்ராஸ்லேருந்து வர வச்சோம். சிங்கப்பூர்லேருந்து சிபிஜி கம்பெனி, சிங்கப்பூர் டிசைன் பண்ண கம்பெனி வர வச்சு உங்கள் சொந்த படத்தில் ஆமாம் ஏதாவது சொந்த படத்தில் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து என்னென்னா அரசாங்கத்தை வெயிட் பண்ணோம்னா நிறைய தாமதமாகும் சொல்லி நம்மளே இதை ஏன்னா அடுத்த மலைக்கு நம்மளால முடிஞ்ச உதவி என்ன பண்ணணும்னு பார்க்குறோம். நம்ம மலைக்கு வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழைநீர் சேமிப்பு திட்டம் அது பண்ணனாலே பிரச்சனை முடியும் நான் நினச்சோம். ஐஐடி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது களிமண் வந்து அந்த தண்ணியை உறிஞ்சாதான். ஸோ அதனால வந்து இது ஒரு இமீடியட்டாக சொல்யூஷன் கொடுக்க முடியாது. இப்போதைக்கு நம்ம வந்து வாய்க்கால் சுத்தப்படுத்தி இந்த தண்ணியை டைவர்ட் பண்ணுறது தான் ஒரே வழி. இன்னும் ஒரு 1 இயரில் தான் நம்ம வந்து சுத்தமாக அதுக்கு ஒரு தீர்வான முடிவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை எப்படி என்னன்னு சொல்லி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதே மாதிரி யூடர்ன் நம்ம நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம அந்த ஜங்ஷனில் வந்து ஒரு டீமை போட்டு வேலையை ஆரம்பிச்சு யூடர்ன் மேன் சொல்லுவாங்க. அவங்களும் ஐஐடியும் சேர்ந்து தான் கோயம்புத்தூர், சென்னை, இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிக்னலே இருக்காது, எல்லாமே போய் யூடர்ன் எடுத்து அப்படியே வண்டி மூவ்மெண்ட்லேயே இருக்கும். இன்னொன்று ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கும், டைம் வந்து சீக்கிரமாக வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கும் சில அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் பண்ண விடாமல் எதை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு தடங்களாக இருக்குது. பட் அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம என்னதான் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, எங்கெல்லாம் தடைகள் இருக்கோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து குரல் கொடுத்துட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நம்ம வந்ததுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நம்ம வந்து ஒரு தொழிலெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ இதுலேயும் நம்ம வந்து இங்கெல்லாம் வந்து நிற்கிறோம், வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம்னா இதை வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணி உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்குரிய உரிய பலன் வந்து மக்களுக்கு போய் சேரணும். அது நிறைய இடத்துல தாமதமாகுது. அது எங்கெல்லாம் தாமதமாகுதோ அந்த உரிய டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸாக இருக்கும், டெல்லி வரைக்கும் போனாலும் நான் போய் இதுக்காக சில வேலைகளை நான் செய்ய ரெடி ஆகிட்டோம். அதே மாதிரி எங்கெல்லாம் தகுந்தோ நீங்கள் கூட இருந்து அவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம ஒரு காமன் நம்பர் ஒன்று கொடுத்துருவோம், கால் சென்டர் நம்பராக. யாருமே வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு வாங்கியும் வந்து அலைய தேவையில்லை. எதாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருந்தே ரோட்டில் இருந்து ஏதாவது குப்பை எடுக்கலன்னா அவங்க வீடியோவோ ஃபோட்டோ எடுத்தோ இங்கே அனுப்பிச்சி விட்டுட்டாங்கன்னா நாங்கள் வந்து பூத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அவங்களோட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுத்துருங்க. நம்ம கம்பெனியில் ஆர்டர் இருப்பாங்க, இங்கேயும் ஆர்டர் இருப்பீங்க, உங்கள் வேலையும் கொஞ்சம் குறையும். ஏன்னா எல்லாத்துக்குமே நீங்களும் எல்லாம் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு இதில் இருக்கீங்க. சின்னதுக்கு தண்ணி வராது முதற்கொண்டு உங்கள்கிட்டே வந்துச்சுனாலும் உங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும். நாங்கள் கால் சென்டர் போடுறோம், எங்கேயும் அவங்க உதவி தேவைப்படுதோ நீங்கள் சேர்ந்து தான் நம்ம பண்ணுவோம். பூத்த ஆளுங்களுக்கு என்றைக்குமே அவங்களுடைய மரியாதையும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குலாம் வந்து எப்பவுமே ஒரு அவங்களுக்கு ஏதாவது வளர்ச்சி நம்ம இன்சூரன்ஸ்லாம் பண்ணலாம் ஒரு ஐடியா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பூத்தில் இருக்கவங்களுக்கு எஜுகேஷன், மெடிக்கல் செலவுக்குலாம் நம்ம சிஎஸ்ஆர்லேருந்து கம்பெனிலேருந்து பண்ணலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருமே ஒரு வெளியிலேருந்து ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்து வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களோட உரிமை, உங்களோட மரியாதை வந்து எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு ஏன் இந்த சிஸ்டத்தை சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா வேலை ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஏன்னா மற்றவங்க மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஸோ அதே மாதிரி சொல்லல செயல்ங்கிற மாதிரி கான்செப்டில் போய் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு பிரச்சனைனா
இங்கேருந்து அவங்க எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து பேசுகிறாரு, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ரெக்கார்ட் ஆயிடும், இந்த டைம்ல இந்த டைம்ல அனுப்பிச்சிருக்காங்கன்னு. ஏதாவது இருந்தாலும் வீடியோவும் அவங்களே வாய்ஸ் மெசேஜ் போடலாம், இல்லை மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பலாம். இருக்கிற பிரச்சனையெல்லாம் எதாவது சொன்னேன்னா, இப்போ இந்த க்ரீன் வாரியர்ஸ்ன்னு சொல்லி குப்பையை ஒழுங்காக க்ளீன் பண்ணலன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், அவரை வச்சுட்டே சொன்னோம், பண்ணலைன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துருங்க. எல்லாத்துக்குமே ரெக்கார்ட் வேணும். நாளைக்கு ஏதோ போலீஸ் கிட்ட போகணும், நம்ம வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை கோர்ட்டுக்கு போகணுன்னாலும் எப்பவுமே எவிடன்ஸ் வேணும். இவங்க 3 பேர் 4 சொல்லிட்டு ஒரு ஆள் தான் வரேன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆள் கூட ஏதோ தண்ணி வச்சு படுத்துறான்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வரலன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, எந்த பிரச்சனை இருக்கோ எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், டிஜிபி லெவலில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, கவர்னர் லெவலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எவிடன்ஸ் வேணும். நாளைக்கு போய் இது கோர்ட்டில் போய் நின்று ஜெயிக்கணும்னாலும் எவிடன்ஸ் வேணும். அதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு எல்லாத்துக்கும் பூத்துக்கு வார்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வெளி மாநிலத்துக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கலந்து பேசிட்டு சொன்னீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பெண்டிங், அந்த 1 மந்த் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நம்ம இந்த டெல்லி போயிட்டு வந்தது, நம்ம இந்த மினிஸ்ட்ரி இதனால எதெல்லாம் பெண்டிங்கோ நம்ம இமீடியட்டாக ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக கூட வந்து நம்ம இதுதான் ஆரம்பம். ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா, நம்ம புதுச்சேரி அரசியலை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் வந்து இது கண்டிப்பாக இன்னைக்கு இந்த வாட்டி இந்த மாதிரி இருக்காது, ஒரு பெரிய மாற்றத்தோடு தான் இருக்கும். நம்ம நினைச்ச அந்த சிங்கப்பூர் மாதிரி மாற்றக்கூடிய அந்த பிளான் வந்து கண்டிப்பாக இந்த டைம்ல அது ஒழுங்காக அச்சீவ் பண்ண முடியலனாலும் கூடிய விரைவில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா எனக்கு என்னோட வேலை என்ன, நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இப்போ இதுலேயே வந்து இவங்க இப்போ முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், இந்த டைமில் வேலை செய்யலைன்னா அதை செய்யலைன்னு சொல்லி நான் சட்டசபையில் இருக்கட்டும், நம்ம அசம்பிளிலையும் சரி, பிரஸ்லையும் சரி, கண்டிப்பாக நான் அது வந்து குரல் கொடுத்துட்டே தான் இருப்பேன். பிரச்சனை வந்தால் அப்படி என்னவோ நம்ம இந்த இதே பார்த்துரும். அப்படி ஏதாவது வந்து வேலை நடக்கல, மக்களுக்குரிய பலன்கள் கிடைக்கலனாலும் அது உரிய நான் முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னாலும் அதை நான் கண்டிப்பாக எடுத்து மக்களுக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக நான் செய்வேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாமா பேசுகிறார், ரொம்ப சந்தோஷம். மனுஷா இருக்கு. இந்த 2 சஜஷன் நமக்கு வந்து இந்த ஒரு கடந்த மழை பெய்ஞ்சதில்லை, அதில் வந்து மேம்பாலத்தில் மட்டும் 862 கோடி வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, விலைங்க இருந்த கார்கள் டோட்டலாக 862 கோடி ஆச்சு. 34 கோடி செலவு. பிரித்து பார்த்தாக்கா இந்த சைடில் வந்து கட்டை, இங்கே ஒரு கட்டை, இந்த சைடில் ஒரு கட்டை வச்சு மேலே வந்து போட்டுருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நடுவில் டேரெக்டாக அப்படி போட்டதுனால தான் வந்து தண்ணி வந்து மறைச்சது. அது மட்டும் அந்த மாதிரி பண்ணாமல் வந்திருந்தாங்க, எங்களுக்கு தண்ணி பான்னு ஓடி போயிருக்கோம். நீங்கள் எங்களுக்கு பல கோடி லாஸ் இருக்காரு. அப்போ தான் நான் கவர்னர் கேட்டேன், 34 கோடி தான் 7 விட்டுருக்கீங்க, இந்த 34 கோடி இன்னும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு டிமாலிஷ் பண்ணி கொடுத்துருங்க. என் தொகுதி மக்கள் 862 கோடி லாஸ் ஆகாங்க, மீண்டும் அந்த மாதிரி சித்திரவாதை அனுபவிக்கிறது. இன்னும் இவ்வளோ பேர் ஸ்கீம் போட்டுன்னு பண்ணுங்க. நீங்கள் சொன்னது 34 கோடிங்க ஐயா, இந்த சைடில் வந்து இப்படி ஆகி போச்சு சொல்லிவிட்டு. அப்புறம் ஐயா இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த இடத்த களிமண்ணால் வந்து தீர்க்கிறதால அந்த தாக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ எல்லாரும் தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிறவங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோம் வீடுகளே வந்து கிட்டத்தட்ட 250 மீட்டர் வரைக்கும் ஆழ் வரைக்கும் போய்க்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மணல் பகுதியை வந்து போச்சு, அந்த இடத்துல தண்ணி வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்னோட சம்மந்தி வீட்டில் எப்படி பண்ணுறேன் உதாரணத்துக்கு, ஏன்னா அதில் அந்த விஷயத்து ஸ்கீமில் வெறுத்தனம் பிடிச்சப்போ நான் என்ன சொன்னேன், நீங்கள் எந்த இடத்துல தண்ணி எடுக்கிறீங்களோ அதே போரில் வர்ற மழை தண்ணியை ஃபில்டர் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு எப்போ எங்கள் சம்மந்தி வீட்டில் மழை காலத்தில் வந்து அந்த மேலே இருக்கிற மாடி இருக்கிற எல்லா குப்பையும் அகற்றுவாங்க. தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி நேரம் அவங்க போர் வருது இல்லை, அந்த போர்லேயே 250 அடியில் விட்டுருவாங்க. ஸோ 250 அடி ஆழத்துக்கு பார்க்கல ஆட்டோமேட்டிக்காக அந்த நீர்லாம் வந்து மணலே வந்து போயிடும். இந்த ஸ்கீமை தான் நான் வந்து எல்லா நம்ம காமநகர் முழுக்க எல்லாத்தையும் சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலர் கேட்குறாங்க, ஒரு சிலர் கேட்க முடியல. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்துருக்கீங்க, இப்போ நான் சொன்னதை விட உங்களுடைய வாய்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர். ஏன்னா வந்து சமுதாயத்தை நீங்கள் சாதாரண இல்லை, ஒரு நாளைக்கு தூங்கி அடிச்சாலே 13 கோடி ஜிஎஸ்டி மட்டும் கட்டுறவர், அப்போ வருமானம் என்னன்னு அவங்களுக்குலாம் தெரியும். அதனால் யாரும் வந்து பேச மாட்டாங்க. ஸோ அப்போ இவர் ஒரு தகுதியுள்ள மனுஷன், எல்லா விவரங்களையும் நீங்கள் கேட்டுன்னு தான் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ கூட ஒரு உதாரணத்துக்கு சட்டத்தின் மூலயமா இவ்வளோ நாள் வந்து மினிஸ்ட்ரி போடாத வச்சு தப்புன்னு ஒன்று சொல்லிட்டீங்க, இமீடியட்டாக அந்த வேலை வந்து நடக்குது என்பது தெரியும். ஸோ எல்லாமே நீங்கள் சர்வசாதாரணம் சொல்ல, உங்களுக்குன்னு உங்களுக்கு மிகப்பெரிய ஆட்களை வச்சு நீங்கள் வேலை பார்க்கறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி என்பதை நான் எப்படி கொடுத்தீங்க. ஸோ நீங்கள் நான் வந்து எப்படி இந்த இடத்த கொண்டு வர போகிறோமோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் நான் பார்த்தேன், அப்பா மேலே பார்த்தேன், நீங்கள் அதுக்கு மேலே எங்கே டாப்பில் எடுத்து போயிட்டீங்க. உங்கள் பேச்சுக்கிற அத்தனை பேரையும் வந்து நீங்கள் சம்டைம் வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறதா வந்து அத்தனை பேரும் திகழ்ச்சி ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, உங்களை பல பேர் ஏடிஎம் வச்சுட்டாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா,
அதிமுக சரியான ஆளு இப்பதான் கிடைக்கிறாங்க. முதல்ல நீங்க பேட்டி கொடுக்கல, நீங்க உங்களை அதிமுக தான் அடிச்சிட்டாங்க. இப்பதான் எல்ஜேகே இருக்கிறீங்க. இந்த எல்ஜேகே தமிழ்நாடு முழுக்க இப்போ நீங்க வந்து ஆட்சியில் ஏற்பாடு பண்றீங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பிராப்தம் உங்களுக்கும் சொல்லிட்டு விதி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்டிப்பா வந்து எதிர்வர காலத்துல 2029 முடிஞ்ச உடனே 2030 நீங்க டெஃபினட்டா வந்து புதுச்சேரி ஆளுவது என்பதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது. அதுக்கு முன்னால எல்லாம் எங்க உயிரை கொடுத்து உங்களுக்கு வந்து வேலை செய்வோம். நானும் எங்க குடும்பமும் எங்க தொகுதி மக்கள் அத்தனை பேரும் ஒரு விசுவாசம் இருக்கும். என்னைக்கும் உங்களுக்கு வந்து போட்டுவோம். நீங்க என்ன மாதிரி எப்படி இருந்தாலும் நான் உங்க நன்மைக்காக மட்டும்தான் பாடு கொடுக்கணும். வேற எந்த இதுக்கும் எதுக்கு அடிப்படை மாட்டேங்கிறது தெரிந்து கொண்டு வாழ்க்கை நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படி சாப்பிட கீழே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெண்கள் சாப்பிடலாம், மட்டும் சாப்பிடலாம். ஆனால் காய் தான் முக்கால்வாசி. தேங்க்யூ. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.